இந்தியா முழுவதும் போட்டித் தேர்வுகளில் நடைபெறும் ஊழல்களுக்கு எதிராக மாணவர்களும் இளைஞர்களும் தொடர்ந்து போராடி வருவதாகவும் இந்த பிரச்சனையில் காங்கிரஸ் கட்சியும் தொடர்ந்து போராடி வருவதாக MP ஜோதிமணி தெரிவித்துள்ளார். கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து MP ஜோதிமணி கல்வித்துறையிலும் தேசிய அளவிலான போட்டித் தேர்வுகளிலும் நடைபெறும் முறைகேடுகளுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி நாடு முழுவதும் போராட்டங்களை முன்னெடுத்து வருவதாகவும் அந்த போராட்டங்களில் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் திரளாக பங்கேற்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் மத்திய அரசின் கல்விக் கொள்கைகள் மற்றும் போட்டித் தேர்வு நடைமுறைகள் மாணவர்களின் நம்பிக்கையை சிதைக்கும் வகையில் உள்ளதாக விமர்சித்த அவர், மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானை பதவி விலக வேண்டும் என்றும் காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தி வருவதாக தெரிவித்தார். நரேந்திர மோடியின் ஆட்சியில எத்தனையோ துறை ஒரு ஊழலா இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு மாணவர்கள் இந்தியா முழுவதும் நரேந்திர மோடி அரசாங்கத்திற்கு எதிராக தெருவில் இறங்கி போராடுறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தான் இந்தியா முழுக்க விழிப்புணர்வு எல்லாரும் போராட ஆரம்பிச்சு நடத்தி கொண்டிருக்கிற அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஒன்றிய அமைச்சர் ராஜினாமா செய்யணும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி நாடு முழுவதும் இந்த இயக்கத்தை நடத்தி இருக்குது. அதனால மாணவர்களும் பெற்றோர்களும் இந்த இயக்கத்திற்கு ஒரு மகத்தான ஆதரவை கொடுக்கணும்னு சொல்லி காங்கிரஸ் கட்சி சார்பில் நாங்கள் கேட்டுக்கிறோம். ஏன்னா இந்தியாவுடைய எதிர்காலத்தை ஒட்டுமொத்தமாக சிதைக்கக்கூடிய ஒரு மகா மோசமான ஒரு சமமற்ற ஒரு ஊழல் மகிழ்ந்த பணக்காரர்களுக்கு மட்டுமே சாதகமான ஒரு கல்வி அமைப்பை இன்னைக்கு நரேந்திர மோடி அரசாங்கம் கட்டி எழுப்பிட்டு இருக்காங்க. இதற்கு எதிரான போராட்டத்திற்கு எல்லாரும் வரணும் நாங்கள் காங்கிரஸ் கட்சி சார்பாக கேட்கிறோம். தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று புதிதாக பொறுப்பேற்ற அரசுக்கு கால அவகாசம் தேவை என்று அமைச்சர் செங்கோட்டையன் பேட்டியளித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் செங்கோட்டையன், முதலமைச்சரை தனிப்பட்ட முறையிலும் விமர்சிப்பது ஏற்புடையதல்ல என்றும் தமிழகத்தில் ஒரு நேர்மையான ஆட்சியை தர வேண்டும் என்பது மட்டுமே முதலமைச்சரின் தொலைநோக்கு சிந்தனையாக இருப்பதால் இதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என தெரிவித்தார். பின்னர் அரசு பொறுப்பேற்று 45 நாட்கள் மட்டுமே ஆகிய நிலையில் ஒவ்வொரு துறை அமைச்சரும் அதற்கான பணிகளை சிறப்பாக செய்து வருவதாகவும், மேலும் நாங்கள் தவறு செய்ய மாட்டோம், அதே சமயம் தவறு செய்தவர்கள் மீது பாரபட்சமின்றி கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். நாங்கள் பொறுப்பேற்று 45 நாட்கள் தான் அதற்கான என்னென்ன பணிகளை எப்படி ஆற்ற வேண்டும் என்பதை ஒவ்வொரு துறை அமைச்சரும். ஆகவே எல்லோருடைய பாராட்டில் பெறுகிற போது எங்களுக்கும் அவர் சொன்னார் நேரத்திலும் கால அவகாசம் தேவை என்பதுதான். முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான இந்த அரசு மக்களின் தேவைகளையும் அவர்களுக்கு தேவையான நலத்திட்டங்களையும் மட்டுமே செயல்படுத்தும் என அமைச்சர் சம்பத்குமார் பேட்டி. திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார்சத்திரம் அருகே உள்ள கொண்டமநாயக்கன்பட்டி கிராமத்தில் அரசு கள்ளர் மேல்நிலைப் பள்ளியை பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் சம்பத்குமார் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்பில் பல இடங்களில் சில பராமரிப்பு குறைபாடுகள் காரணமாக அடிப்படை தேவைகளில் சில பற்றாக்குறைகள் இருப்பதாகவும் அவற்றை சரி செய்வதற்கான விவரங்கள் பட்டியல் எடுக்கப்பட்டுள்ள பணிகள் அனைத்தும் உடனடியாக சர்ச்சைக்கப்படும் என தெரிவித்தார். மேலும் முதலமைச்சர் அவர்களின் தலைமையிலான இந்த அரசு மக்களின் தேவைகளையும் அவர்களுக்கு தேவையான நலத்திட்டங்களையும் மட்டுமே செயல்படுத்தும் எனவும் தெரிவித்தார். அவங்களுடைய சந்ததிகள் அவங்க நல்லா இருக்கணும், அவங்களுடைய கல்வி தரத்தை உயர்த்தது மட்டுமல்ல, அவங்க கல்வி கட்டக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கிறது நம்முடைய கடமை. அதை சரியா இருக்கான்னு பார்க்க வேண்டிய சூழ்நிலை நம்ம இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் பிகினிங் பீரியட் நாங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். பல இடங்களில் சில விஷயங்கள் பராமரிப்புகள் குறைவு காரணமாக அடிப்படை தேவைகளில் குறைபாடுகள் இருக்குது. அது சரி பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் எடுத்து வச்சிருக்கிறோம். அது உடனடியாக சரி பண்ணப்படும். மாணவர்கள் கல்வி கற்கக்கூடிய சூழ்நிலைகளை நம்ம சரியான முறை உருவாக்க கொடுக்க வேண்டியது கடமை என்பது செயல்படும். பொன்னமராவதி அருகே இருசக்கர வாகனமும் வேனும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் வாலிபர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள கொப்பனாப்பட்டியில் அதிவேகமாக வந்த இருசக்கர வாகனமும் எதிரே வந்த பயணியர் வேனும் எதிர்பாராத விதமாக நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் இருசக்கர வாகனத்தில் வந்த குருக்களையாப்பட்டை கிராமத்தைச் சேர்ந்த ஹரி அரவிந்த் என்பவர் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்தார். வளைகாப்பு விழாவிற்கு சென்று கொண்டிருந்த அந்த வேனின் ஓட்டுநர் மற்றும் அப்பகுதி மக்களிடம் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து பொன்னமராவதி போலீசார் விபத்து குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இறால் பதப்படுத்தும் ஆலையில் அமோனியா வாயு கசிவால் குழந்தை தொழிலாளர்கள் உயிரிழந்தது உண்மையாக இருந்தால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு தமிழக அரசிடம் வலியுறுத்தியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டியில் செய்தியாளர்களை சந்தித்த திருச்சுழி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தங்கம் தென்னரசு திருவள்ளூர் மாவட்டம் கன்னிகைப்பேரில் உள்ள தனியார் ஆலையில் நிகழ்ந்த இந்த துயர சம்பவம் குறித்து விரிவான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் பரந்தூர் விமான நிலைய திட்டம் குறித்து பேசிய அவர், தமிழ்நாட்டில் 2030க்குள் $1 டிரில்லியன் பொருளாதார இலக்கை அடைய இத்தகைய உள்கட்டமைப்பு திட்டங்கள் அவசியம் என்றும், தற்போதைய தவிக அரசின் அமைச்சர்கள் இத்திட்டத்திற்கு எதிராக மாறுபட்ட கருத்துக்களை கொண்டிருப்பது காலப்போக்கில் தெளிவாகும் என கூறினார்.
குமரி ரயில் நிலைய விரிவாக்கம் மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகளை நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். குமரி ரயில் நிலையத்தில் குமரி எம்பி விஜய் வசந்த் ஆய்வு மேற்கொண்டு ரயில்கள் வந்து செல்வதற்கான விரிவாக்க கட்டிடம், சாலை வசதி, தடுப்பு சுவர் மற்றும் கார் பார்க்கிங் வசதி உள்ளிட்ட பணிகளை பார்வையிட்டார். இந்த வளர்ச்சிப் பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்திய இந்த நிகழ்வில் திட்ட மேலாளர் செந்தமிழ் செல்வன் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் பெரிதும் பயன்படுத்தும் இந்த ரயில்வே பணிகள் ரொம்ப தாமதமாக நடந்து கொண்டிருந்தது. ரொம்ப ஸ்லோவாக நடந்துட்டு இருக்கிறது ஒரு ஆய்வு செய்வதற்காக இன்னைக்கு அதிகாரிகளுடன் கன்னியாகுமரி ரயில் நிலையத்தில் பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு 6 மாதத்தில் பணிகள் முழுமையாக நிறைவடையும் என்று சொல்லியிருக்கிறார். 72 கோடி அளவில் இந்த முழு ரெனோவேஷன் நடந்துட்டு இருக்குது. இதுல ஒரு 300 ரியர் என்ட்ரி நம்மளுக்கு ஹைவேஸ்ல இருந்து கனெக்ட் பண்றதுக்கான சாலை வசதி மட்டும் இல்லாமல் பிளாட்ஃபார்ம்களை ரெனோவேட் பண்றது, ஃப்ரண்ட் ஆர்ச்சஸ், நம்ம ரோடு கனெக்டிவிட்டி, இது எல்லாமே நடைபாதை எல்லாமே கொண்டு வந்திருக்கிறாங்க. 6 மாதத்தில் இந்த வேலைகள் எல்லாம் முடியும் என்று கூறியிருக்காரு. ஜென்சி கூட்டங்களை ஒருங்கிணைக்கும் இளைஞர்களை தாவேக அரசு காவல்துறை ஏவி ஒடுக்க நினைத்தால் திமுக அதனை வேடிக்கை பார்க்காது என RS பாரதி எச்சரித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, இளைஞர் அன்பானந்தன் அரியப்பனை நள்ளிரவில் காவல்துறையினர் கைது செய்ய முயன்றதற்கும் தனியென்ற இளைஞர் மீது தாவேகவினர் நடத்திய தாக்குதலுக்கும் கண்டனம் தெரிவித்தார். தாக்குதல் நடத்தியவர்கள் மீது 24 மணி நேரத்திற்குள் காவல்துறை வழக்கு பதிவு செய்யாவிட்டால் காவல் நிலையம் முன்பு திமுக சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்தார். போற இடத்துல தன்னை பெரிதாக காட்டிக் கொள்வதாக அடிச்சிருக்கிறார். அது மட்டும் இல்லை, அவர் பேர் அர்ஜுன்குமார், சுனிதா அவர் பேர், பையன் பேர் கணீஷ். இது என்ன வேடிக்கைன்னா, கணீஷ்ன்ற வார்த்தை கனின்னு புரிஞ்சுக்கிட்டு அவனை அடித்த போது கேவலமாக சொல்லி அடித்திருக்கிறார். உங்களுக்கெல்லாம் தெரியும், இஸ்லாமியர்கள் சுன்னத் பண்ணியிருப்பார்கள். அந்த பையனை சொல்லி கேவலமாக இன்னும் மீதி இருக்கிறதையும் அறுத்து போட்டுருவோண்டான்னு சொல்லி அடித்து நொறுக்கி ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்காங்க. அந்த இடத்துல எடுத்துருக்காங்க. புகார் கொடுத்து இதுவரையிலே NR இளங்கோ பேசிவிட்டார், பரந்தாமன் பேசிவிட்டார், மாசு மற்ற எல்லாருமே போட்டு கூட இன்னும் எடுக்கலை. இதன் மூலமாக, இந்த ப்ரெஸ் மீட்டிங் மூலமாக அரசாங்கத்துக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ளாக FIR போடாவிட்டால் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை சைதாப்பேட்டை காவல் நிலையத்தின் முன்னால் மாவட்ட கழகத்தின் சார்பில் தலைவர்களுடைய அனுமதி பெற்று நடத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தேனி அண்ணா கூட்டுறவு நூற்பாலையின் உற்பத்தியை மேம்படுத்த இளைஞர்களுக்கு தனியாருக்கு நிகராக வேலைவாய்ப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே MGR காலத்தில் தொடங்கப்பட்ட அண்ணா கூட்டுறவு நூற்பாலையில் அமைச்சர் விஜய் பாலாஜி ஆய்வு மேற்கொண்டார். பஞ்சு மற்றும் கலவை நூல் தயாரிப்புகளை பார்வையிட்ட அமைச்சர் கடந்த ஆண்டை விட உற்பத்தி குறைந்துள்ளதை சுட்டிக்காட்டி அதனை மேம்படுத்த அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் விஜய் பாலாஜி, ஊழியர்களின் பணி நிரந்தர கோரிக்கைகள் மற்றும் நலிவடைந்து வரும் நெசவாளர் தொழிலை ஊக்குவிக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என உறுதியளித்தார். அதிகாரிகளிடம் என்ன பிரச்சனை என்று கேட்டிருக்கிறோம். இந்த மில் உற்பத்தி பழைய மாதிரி நல்ல முறையில் செயல்பட, அதிகமான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்க என்னென்ன செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளிடம் கலந்து பேசி இந்த மில்லை தரம் உயர்த்துவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ இந்த அரசு. இருமொழி கொள்கையில் சமரசம் இன்றி மத்திய அரசின் கல்வி நிதி பெறப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் உறுதியளித்துள்ளார். பெரம்பலூரில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், பள்ளிக் கல்வித்துறையில் லீக்கேஜ் எனப்படும் ஊழல் மற்றும் தேவையற்ற செலவினங்களை தடுத்தாலே அரசு பள்ளிகளை தரமாக மேம்படுத்த முடியும் என்றார். மாணவர்களின் கல்வித்திறனை உயர்த்த புதிய பாடப்பிரிவுகள் விரைவில் கொண்டுவரப்படும் என உறுதியளித்த அமைச்சர், பள்ளி நேரங்களில் மாணவர்களுக்கு இடையூறு விளைவிக்கும் தாவேக நிர்வாகிகள் எவ்வித சமரசமுமின்றி கட்சியில் இருந்து நிரந்தரமாக நீக்கப்படுவார்கள் என எச்சரித்தார். மேலும் சட்டமன்றத்தை தனிமனித தாக்குதல்கள் மூலம் சட்டமன்றமாக மாற்றியது எதிர்க்கட்சிகள் தான் எனவும் குற்றம் சாட்டினார். வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்குங்க, மற்ற கட்சியாக இருந்தால் கூட சும்மா ஒரு 15 நாள் சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க, விளக்கம் கேட்டிருப்பாங்க. வேறு பிரச்சனையாக இருந்தால் கூட நாமளும் அப்படி தான் அணுகுவோம். ஆனால் ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் வேலை நாளில் போய் மாணவர்களை டிஸ்டர்ப் பண்ணி அவங்கள ஈடுபடுத்தாமலையோ அவங்கள ரீல்ஸில் எல்லாம் எடுத்து கட்சி துண்டோடு உள்ள போய் இவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா 0 டாலரன்ஸ், அது பொறுத்து கொள்ள முடியாது.
இதுவரை நடந்தாலும் சரி, இனிமேல் யார் எத்தனைத்தாலும் சரி பொறுத்து கொள்ளவே முடியாது. பர்சனலாக என்னுடைய பொதுச் செயலாளர் சீனியர் மினிஸ்டர் என் ஆனந்த் அவர்களோட தொலைபேசியை பற்றி விரிவாக நாங்கள் 2 பேரும் விவாதித்தோம். அப்புறம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களினுடைய அறிவுறுத்தலின்படி ஒரு ஒன்றிய செயலாளரை கட்சியை விட்டு நீக்கியிருக்கிறாங்க. அப்போ இது எதை காட்டுதுன்னா ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் சொல்கிறோம். பள்ளிக்கூடத்துக்கு மாணவர்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் தர மாதிரி யாரும் எதுவுமே பண்ணக்கூடாது. இன்னும் ஆமாம், பள்ளிக்கூடத்தில் போய் இந்த மாதிரி வீடியோலாம் எடுத்து தொந்தரவு பண்ண வேலை நாட்களில் அந்த பசங்களெல்லாம் ஈடுபடுத்தி வீடியோ எடுத்துக்காக ஒன்றிய செயலாளர் கட்சியை விட்டு நீக்கணும். ஆக இது எதை காட்டுதுன்னா ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் டு எவ்ரி ஒன். ஸ்கூல் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பசங்களை எந்த வகையிலையும் யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சுய ஆதாயத்திற்காக ஆளும் கட்சியில் சேர்ந்து இடைத்தேர்தலில் போட்டியிடுபவர்களை அதிமுக தொண்டர்களும் நிர்வாகிகளும் நிச்சயம் தோற்கடிப்பார்கள் என அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி, கட்சியில் சோதனை வரும்போது பயந்து ஓடி ஆளும் கட்சியில் சேருபவர்கள் சுய லாபத்திற்காகவே கட்சி தாவுகின்றனர் என குற்றம் சாட்டினார். மேலும் முதலமைச்சர் சட்டமன்றத்தில் அரசியல் மேடை போன்று பேசுவதை தவிர்த்து சட்டமன்ற மரபுகளை பேணி காக்க வேண்டும் என வலியுறுத்தினார். நீண்டகால உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்களை கண்ணியத்துடன் நடத்த வேண்டும் என கேட்டுக்கொண்ட KP முனுசாமி, சட்டப்பேரவை உரையில் எதிர்க்கட்சித் தலைவர்களை பழித்து பேசுவது தவறு என்றும் விமர்சித்தார். முதலமைச்சர் அவர்கள் அரசியல் மேடையிலே பேசுவதைப் போல மக்கள் மன்றத்திலே அவர் பேசியிருக்கிறார். அவர் அனுபவ குறைவின் காரணமாக அப்படி பேசியிருக்கார் என்று நினைக்கிறேன். தயவு செய்து இதற்கு முன்பாக நீண்ட காலமாக இருந்த முதலமைச்சர்கள் சட்டமன்றத்திலே அவர்கள் பதிலளித்த போது, அவர்கள் கருத்துரை சொன்னபோது அதை அவர் படித்தால் நன்றாக இருக்கும் நான் கருதுகிறேன். அப்படி படித்துவிட்டு அடுத்த முறை சட்டமன்றத்திலே பேசுகின்ற போது சட்டமன்றத்தினுடைய மரபை கடைபிடித்து பேச வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொண்டார். அந்த செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.